ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து விடியம் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து டஸ்கர் அப்படிங்கிற ஃபுட் ப்ராசஸர் வந்து உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம்பேட் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் வந்து இருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து என்னென்ன ஒர்க் பண்ணும் இது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இது பார்க்க போகிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா விடியம் டஸ்கர் ஏடிசி. இதனோட பவர் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் பவர் வரும் உங்களுக்கு. மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு. இதில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாஸ்டர் ஜெட் ஜாரில் ஒரு ஆட்டா மாவு பிசைறது 1 மினிட்ல பிசைஞ்சிக்கலாம். செகண்ட் கணக்கில் நீங்கள் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம், சாப்பிங் பண்ணிக்கலாம், மின்சிங் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்டிங் வரும், பிளண்டிங் வரும் உங்களுக்கு, சிட்ரஸ் ப்ரெஸ்ஸிங் வரும் உங்களுக்கு. அப்புறம் வெட் கிரைண்டிங், ட்ரை கிரைண்டிங், ஸ்பைசி கிரைண்டிங் வரும் உங்களுக்கு. ஜாரோட வால்யூம் லெவல் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டரில் மாஸ்டர் செட் ஜார் கொடுத்துருப்பாங்க. 1.75 லிட்டரில் பேட்டர் ஜார் கொடுப்பாங்க. 1.2 லிட்டரில் ட்ரை ஜார் வரும். 0.3 லிட்டரில் மார்வல் ஜார் வரும். 0.1 திக்னஸில் ஸ்பைசி ஜார் கொடுத்துருப்பாங்க. லிக்விடேசர் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. மோட்டரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஏனையோட தந்தம் ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ஆடிகார் டிசைன்ஸ் வரும். டஸ்கரோட மீனிங்னா ஏனையோட தந்தம் எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மோட்டரோட பவர், இந்த குவாலிட்டி எல்லாமே அது மாதிரி லைவாக வரும். அதேமாதிரி பவரோட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா நியான் எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீடு வரும். ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, 3வது ஸ்பீடு, 4வது ஸ்பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில்லிங்கான ஏர் வந்து உள்ளார ரன் வாங்கிக்கும் உங்களுக்கு. சூடான காற்றை வந்து ரன்னிங்லேயே ஹீட்டை வெளியில் தள்ளிடும். மோட்டர் வந்து ஏரியா கூல்டெக் மோட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபுட்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா பென்டா ட்ரைவ் ஃபுட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹை ஸ்ட்ரென்த் கப்ளரோட வரும் உங்களுக்கு. மோட்ரு ரன் பண்ணுற லெவல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ கிரைண்டிங். எதுக்கு அப்படின்னா இப்போ தண்ணி விட்டு அரைப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு வரைக்கும் இந்த ஸ்லோ டெக்ஸ்டர் கொடுக்குறது. 2வது ஸ்பீடு வந்து கொடுக்குறது சட்னி எல்லாமே அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனோட லெவலுக்கு செகண்ட் ஸ்பீடு வரும். 3வது நீங்கள் ஆடனா சட்னி பவுடர் மசாலா அரைக்கிறீங்களா, அதை அரைச்சிக்கலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது இந்த 4வது லெவல் ஸ்பீட் கொடுத்துருக்கோம் நீங்கள். மாஸ்டர் ஜெட் ஜாரோட இது எதுக்கு அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் மட்டும் இதில் பண்ணுற மாதிரி வரும். மாஸ்டர் ஜெட் ஜார் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. வாஷிங் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டடி ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேடியம் ஃபினிஷிங் வரும். ஃபுட் ப்ராசஸ் அதை யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கியர் பாக்ஸ் கொடுக்கணும். இந்த கியர் பாக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போகிற ஸ்பீடை லோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வெஜிடபிள் நீங்கள் சாப் பண்ணுறீங்கன்னா வேகமாக போகும்போது டேமேஜஸ் ஆகும். டேமேஜஸ் ஆக விடாமல் அந்த லோ லெவலில், ஹை டார்க்யூ லெவலில், லோ லெவலில் கட் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்கள் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி. இந்த பிளேட்ஸ் எதுக்கு அப்படின்னா வெஜிடபிள் எல்லாமே நீங்கள் சாப்பிங் பண்ணிக்கலாம். ஆல் வெஜிடபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது போன்லெஸ் மீட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நீங்கள் மிக்சிங் இதிலே பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதெல்லாம் வாஷபிள் ஈஸி தான் உங்களுக்கு. தண்ணி கிண்ணி பட்டால் ரெஸ்ட் ஆகாது. ஃபுல்லாகவே 304 கிரேட் எஸ்எஸ்ல தான் ஆகும். அடுத்தது இது ஆட்டா நீடிங் பண்ணுறது, சப்பாத்தி மாவு தைக்கிறதுக்கு இந்த நீடர் பிளேட்ஸ் வரும். இதுவுமே ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். அடுத்தது ஸ்லைசர். ஸ்லைசரில் 2 விதமாக வரும். ஒன்று தெக்கு, ஒன்று தென். மெலிசா சீவுறதுக்கு நீங்கள் தென் போட்டுக்கலாம். திக்காக போடுறதுக்கு நீங்கள் இன்னொரு பிளேட்ஸ் மாற்றிக்கலாம். தெக்கு தென்னு வித்தியாசம் அப்படின்னா இப்போ கிரேட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா ஒரு லெவலுக்கு தனியாக இப்போ கூட்டுலாம் பண்ண போகிறதுக்கு நீங்கள் தென் பண்ணிக்கலாம். தெக்கு உங்களுக்கு தவா ரோஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திக் ஸ்லைசர் போட்டுக்கலாம். அடுத்து கிரேட்டர் வரும். கிரேட்டர் ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் கிரேட் பண்ணிக்கலாம். ஃபுட்டுக்கு, கிரேவிக்கு, சைடிஷ்க்கு கிரேட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேரட்டு, பீட்ரூட், பம்கின் அதெல்லாம் ஸ்வீட் அல்வா ரெசிபி பண்ணாலும் இதிலே கிரேட்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது சிட்ரஸ் ப்ரெஸ். லெமன், ஆரஞ்சு, நதிர் ஆரஞ்சு எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அதை 2 கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் எல்லாமே பவுலில் கலெக்ட் ஆகும். ஸ்வீட்ஸு, பல்க் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே மேலே ஸ்டோர் ஆகிடும்.
இதுவுமே பிபிஏ மெட்டீரியல் தான், ஃபுட் கிரேட் தான், ஃபுட்டோட ரியாக்ட் ஆகுது. அடுத்தது லிக்விடைசர் ஜார். இதனோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸுமே போட்டு நீங்கள் பிளண்ட் பண்ணி சாறு தனியாக பிரிச்சுருச்சுன்னா வேஸ்டேஜஸ் இந்த ஃபில்டருக்குள்ளே கலெக்ட் ஆகும். வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி தான், வெஜ் ஜூஸ் எடுக்க போகிறனாலும் சீட்ஸ் தனியாக ஸ்டே ஆகும், ஜூஸ் தனியாக கலெக்ட் ஆகும். சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்க்கு நீங்கள் இந்த ஸ்டீவை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக போட்டு பிளண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். தேவையான ஊற வச்ச அரிசி மாவு, வடை அடைக்கிற மாவு இதிலே நீங்கள் போட அரைக்கலாம். ட்ரை பவுடர் போட்டு இதில் அரைச்சி போடுவாங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால எவ்வளோ கன்சிடென்சியில் இது அரைக்குது, என்ன லெவலில் இது பிரிவுது இருந்து லைவாக நம்ம பார்க்க முடியும். அன்பிரேக்கபிள் ஜார் தான். ஜார் பார்த்தீங்கன்னா வைடர் மவுத் ஜார் கொடுத்துருப்பாங்க. பிளேஸ் பார்த்தீங்கன்னா டைனாமிக்கல் வாட்டர்ஸ் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அப் அண்ட் டவுன் ஃபுல் அண்ட் ஒரே யூனிஃபார்மாக கிரைண்ட் ஆகும். இதனால உங்களுக்கு என்ன டைமிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, கிரைண்டிங் ஃபாஸ்ட் ஆகும், டைமிங் சேவிங் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் டோம் விசிபிளாக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக நீங்கள் லைவாக பார்க்க முடியும். சிலிகான் கேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க, அதனால ஃபுட் கிரேட் தான், உங்களுக்கு ஃபுட்டோட ரியாக்ட் ஆக சான்சஸ் கிடையாது. ஸ்டடி ஹேண்டில்ஸ் எல்லாமே 304 கிரேட்ஸு. பல்ஜ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறதால கிரைண்டில் ட்ரை ஆகும்போது என்ன பண்ணோம், லைட்டாக கீழே ஜாரில் அப்ளை ஆகும்போது நம்ம தண்ணி விட்டு கலரி விட மாதிரி வரும். இல்லை நாச்சு இருக்குன்றதால அதுவே தள்ளி கொடுத்துரும். தள்ளி விடுற வேலையே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலாஸ் அதிகமாக குவான்டிட்டி போட்டு சட்னி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஜார். இதுக்கு ஃப்ளாட் பீட் கொடுப்பாங்க. இதெல்லாம் தண்ணி விட்டு அரைக்கிறதுன்றதால உங்களுக்கு கேர்ஃபுல் ஓவர் டைட் ஆகும், ஓவராக மூடி ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம கை வச்சு லைட்டாக பிடிக்கணும். இது ட்ரை இதுன்றதால ஃப்ளாட்டாக அரையும் போது யூனிஃபார்மாக கிரைண்ட் பண்ணோம், வெளியில் தள்ளி விடாது. அதுக்கு இந்த ஃப்ளாட் பீட் கொடுத்துருக்கோம். கொஞ்சமாக வெட்டு அரைக்க போகிறீங்க, சட்னி அரைக்க போகிறீங்க, பவுடர் மசாலா எல்லாம் அரைக்கணும், இதுலேயே அரைச்சிக்கலாம். வெட்டு அண்ட் ரைஸ். இப்போ சோலோ கிரைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிங்கிள் ஏலக்காய், பெப்பர் பவுடர் அந்த மாதிரி எதாவது அரைக்க போகிறீங்கன்னா மஸ்டர்ட் போடும்போது சிங்கிள் அது சீட்ஸ் போடாலுமே இது ஃபுல்லாக ஃபைனாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாரோட லெவல் ரொம்ப கம்மி. ஸ்பைசி டர்போ ஜார் சிங்கிள் எதை போடணும் பவுடர் கூட ஃபைனாக இருக்கும். இதுதான் அந்த புல்லட் ஜார், இந்த சின்ன ஸ்பைஸ் ஜார். ஸ்பைசி ஜார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லைசி டைசர். இது எதுக்கு அப்படின்னா காய் முழுசாக போடும்போது ஒரே லெவலாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி சின்னதாக கிடைக்கும். அப்போ அது என்ன பண்ணுன்னா லெவலில் கம்மியாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைசி டைசர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்டர் அடாப்டர். இது எதுக்கு அப்படின்னா லாங்காக போகிற ட்ரம் ஸ்டிக் அந்த மாதிரி இருக்குங்களா, அந்த லெவல் வந்து ஒரு 5 லெவலாக கட் பண்ணிக்கிறீங்க. 12, 18, 35, 20, 25 4 ஸ்டேஜஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதோட அட்ஜஸ்டபிள் கட்டர் இருக்கும், அதனோட புஷ்டர் அடாப்டரோடவே கொடுத்துருப்பாங்க. காய் ஸ்டக் அதெல்லாம் தள்ளி விட்டுக்கலாம். இந்த பிராண்டில் பெரிய மவுத் கொடுத்துருப்பாங்க, அதனால பெரிய டேரெக்டாக நீங்கள் பெரிய காயை போட்டு நீங்கள் டேரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் குவான்டிட்டி போடும்போது சின்ன காயை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கேரட்டு முள்ளங்கி அது மாதிரி போட போனீங்கன்னா சின்ன ஹோல்டர் தனியாக வரும், டேரெக்டாக இது வரையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக புஷ்அப் கன்வீனியன்ட் போடுவாங்க. டிரான்ஸ்பரண்ட் லிட்டுன்றதால விசிபிளாக எவ்வளோ லெவலில் அது கட் பண்ணதுன்னு நீங்கள் லைவாக இதில் பார்க்க முடியும். தேங்க்யூ. அட்ஜஸ்டபிள் கட்டர் 12 mm கட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது 20 mm வரும், அடுத்தது 30 mm வரும், அடுத்தது 35 mm வரும். உங்களுக்கு என்ன லெவலில் கன்சிடென்ஸில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்க, அது மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அதனோட லெவல் நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டியூப் கட்டிங்கில் 2 விதமான கட்டிங் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10x10 வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 15x15 வரும். இப்போது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டிக்கு 10x10 லெவல் பிளேட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய இப்போ கடாய் சிக்கன், இப்போ கிரேவி செட்டிநாடு கிரேவிஸ் அந்த மாதிரி பன்னீர் பட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெரிய பிளேட்ஸ் போட்டுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு காய் போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த புஷ்ஷர் லெவல் கொடுத்து இது கையில் டச்சாக அதை ஃபீல் பண்ண இந்த புஷ்ஷர் அடாப்டரோடவே வந்துடுவாங்க. ஃபுல் சேஃப்டியோடவே வந்துடுவாங்க. ஓட்டர் பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட்டுக்கு 3 years வாரண்டி வரும். அது போக லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் வரும்.